கரெக்டான சபைக்கு வாங்க. இன்னைக்கு சபையில கூப்பிடுங்க. எப்படி தெரியுங்களா? சில போதகருங்க என்கிட்ட வந்தேன்னா குழிச்சிட்டு இருக்குது, தாலி எடுத்து கொடுக்குறேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாமே நான் பார்த்துக்குவேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாமே நான் தேவைங்களெல்லாம் கொடுப்பேன் அப்படி சொல்லி இழுக்கிற நாட்கள் உண்டு. அதுவும் ரைட் சர்ச் கிடையாது, அதுவும் சபை கிடையாது. என்கிட்ட வந்து அற்புதம் நடக்குன்னு எந்த ஊழியக்காரர் சொல்கிறாங்களோ அவங்க ஊழியக்காரனே கிடையாது, அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது. ஊழியக்காரங்க யாருன்றது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனியை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அதனால தான் நான் சொல்றேங்க, ரைட் சர்ச். சாரால் இருந்த இடம் எகிப்து, பிள்ளை இல்லை, கானாக்குள்ள வந்ததுமே பிள்ளை பெற்றெடுத்தாள். அதனால தான் நான் சொல்றேங்க, தவறான இடத்துல இருக்கிறது விட்டு வெளியே வாங்க. இன்னொன்னும் தவறான உங்களுக்கு ரைட் சர்ச்சே இருக்காது, ஆனா அந்த சபையில உட்காந்துப்ப, ஆனா வருஷம் ஃபுல்லா டிலே. உங்க வாழ்க்கை ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுவேன், நடக்காது, டிலே ஆகினே இருக்கும். ஏன்னா அது உன்னுடைய ரைட் சர்ச் கிடையாது. அதனால தான் லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிங்க ஏசப்பா கிட்ட வராங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? போற வழியில் தேவாலயம் இருக்குது, தேவாலயத்தில் பிரதான ஆசிரியர்கிட்ட உங்களுடைய உடம்பை காட்டுகின்றாரு. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கினாங்க, 10 குஷ்டரோகிங்க போற வழியில் இயேசு ஆனவர்கிட்ட ஒன்றும் இல்லை, தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசிரியர் மூலமாக தான் நடக்கன்ட்டு அங்கே போறாங்க. ஆனால் போற வழியில் அவங்க சுகமாயிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சபை தான் எனக்கு கரெக்டு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச் பெரிய சர்ச் எங்களுது, அதனால தான் என் சர்ச்சுக்கு நான் போறேன். அது உங்க சபை கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய போர்ட்டல், ஆவிக்குரிய வாசல் அது கிடையாது. எந்த ரைட் சர்ச்சுக்கு நீங்க வரணும். அதனால தான் 10 குஷ்டரோகிங்களை 10 பேர் சுகமாயிட்டாங்க. திரும்பி வந்தது ஒரே ஒருத்தர் தான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதான் இன்னும் 9 பேர்? அவங்க அப்படியே போயிட்டாங்க ஆண்டவர் வந்த வழியாக. அதனால தான் ரைட் சர்ச்சுக்கு வாங்க. அந்த அற்புதத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பைபிள்ல பாவம் எது தெரியுமா? நீங்க என்ன நினைச்சுருக்கீங்கன்னா, ஆண்டவர் அந்த கனியை சாப்பிட சொன்னாரு, இவங்க சாப்பிட்டாங்க, அதுதான் பாவம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாவம் என்ன தெரியுங்களாங்க? அடிப்பணியில. யாரு? ஏவாள். ஆதாமுக்கு அடிப்பணியில ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த கனியை சாப்பிடான்னு. இப்போ ஆதாமும் சொல்றாரு, ஏவாளு இந்த கனியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா ஏவாள் அடிப்பணியில ஆதாமுக்கு கீழ்ப்படியில. உடனே அவ தான் அந்த கனியை சாப்பிட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஸ்தானம், ஆண்களுடைய பொசிஷன், அவங்களுடைய பொசிஷன் நீங்க தான் பார்த்துக்கணும். ஸ்தானத்தை தூக்கி உங்களுடைய மனைவி கொடுத்துட்டீங்கன்னா, உங்க மனைவி தான் அந்த இடத்துல தலைவியா இருப்பாங்க வீட்டுக்குள்ள. எதோ பண்ணாலும் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் இருந்தா தான் எல்லாமே ஆகும், நான் தான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே. கிடையாது. மனைவி அடிப்பணியில கணவருக்கு, இவர் என்ன நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை சாப்பிட்டா மனுக்குள்ளமே கீழே விழுந்துச்சு.